ராஷ்டிரபாஷா செகண்ட் கொஷின் பேப்பரில் ப்ராபப் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? 10th ரோமனட்டு ப்ராபப் எக்ஸ்ப்ளனேஷன். किन्हीं दो லோகோத்திக் கஹாவத்தோன்கோ சம்ஜாயியே. இது வந்து ப்ராவபை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10 இருக்கும். புக்கில் 10 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 6 படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 6 ரொம்பவே முடியலன்னா ஃபஸ்ட்டு 5 படிச்சுக்கோங்க. அதில் நம்ம கண்டிப்பாக வந்து 2 அட்டன் பண்ணிடலாம். ஒன்றுத்துக்கு 5 மார்க்கு. ஓகேவா? ஸோ டோட்டலாக 10 மார்க்கு. இது பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 225 இருக்குது. ஸோ 10 கொடுத்துருப்பாங்க, அதில் 5 கேட்குறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு 6 இல்லைனா 5 படிச்சுக்கிட்டிங்கன்னா 2 அட்டன் பண்ணிடலாம். ஓகே, பேஜ் நம்பர் 225 ஃபஸ்ட்டு கஹாவத்தோன் இருக்குது, கஹாவத்தேன் இருக்குது. ஓகே, ஈத் கி சாந்த் ஹோனா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் டைட்டிலு. ஸோ இந்த லைன் வந்து கடைசியில் இருக்கும். ஸோ இது நீங்கள் படிக்க தேவையில்லை, இதை பார்த்தே காப்பி பண்ணிக்கலாம். நான் ப்ராக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் நடத்த போகிறது கிடையாது. எது தேவையோ அதை மட்டும் தான் நடத்த போகிறேன். ஈது கி சாந்த் அப்படின்னா, சாந்துனா நிலவு, ஈதுனா பெருநாள். ஓகே, பெருநாளுக்கான நிலவு ஹோனானா ஆகிடுறது, அதாவது ரேர் மூன் ஆகிடுறது. ஒரு விஷயம் வந்து பார்க்குறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப அரிதாக ஆகிடுறது, பார்க்க ரொம்ப அரிதாகிறது. கடைசியில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ராம் और रहीम में बड़ी मित्रता थे. ओके, राम और रहीम, ராமும் ரஹீமும் படி மித்ரதா தி, கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, கிரேட், படினா பெரிய அண்ட் கிரேட்னு அர்த்தம். படி மித்ரதா தி, ராமோ ரஹீமோ கிரேட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. தீனா இருந்தாங்க. வே அவங்க, பிரதிதின் அப்படின்னா தினமும், வே பிரதிதின் அவங்க தினமும், ஏக் துஸ்ரே ஒருத்தவங்க இன்னொருத்தவங்கள, ஏக் துஸ்ரே சே அப்படின்னா ஒருத்தவங்க இன்னொருத்தவங்கள, மிலா கர்த்தேத்தே பார்த்துட்டே இருந்தாங்க. மிலா கர்த்தேத்தானா மீட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ராமா ரஹீமே படி மித்ரதாத்தே, ராமும் ரஹீமும் கிரேட் ஃப்ரெண்ட்ஸு. வே பிரதிதின் அவங்க தினமும், ஏக் துஸ்ரேசே ஒருத்தங்க இன்னொருத்தவங்கள, மிலா கர்த்தேத்தே மீட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஏக் பார் ஒரு முறை, ஏக் பார் அப்படின்னா ஒரு முறை, கை சப்தாஹ் தக் அப்படின்னா, கை அப்படின்னா என்ன அர்த்தம்னா கொஞ்சம்னு அர்த்தம். ஓகே, கை சப்தாஹ் தப் அப்படின்னா கொஞ்சம் வாரம் வரைக்கும், தக்குனா வரைக்கும். கை சப்தாஹ் தக் அப்படின்னா கொஞ்சம் வாரம் வரைக்கும். ரஹீம் ராம் சே நஹி மிலா, ரஹீம் என்ன பண்ணிட்டா, ராம் சே நஹி மிலா ராம பார்க்கல. கை சப்தாக் தக் சில வாரங்கள் வரைக்கும் ரஹீம் வந்து ராம்சே நஹீம், ரஹீம் ராம பார்க்கல. தோ தென், தோனா தென் அர்த்தம். தென் ராம்னே கஹா, தென் ராம் சொல்கிறான். அதாவது என்ன இருந்ததுன்னா, ராமும் ரஹீமும் கிரேட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அவங்க தினமுமே வந்து ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க மீட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு டைம் வந்து நிறைய வாரம் வரைக்கும் ரஹீம் வந்து ராம பார்க்காம இருந்துட்டான். அதனால ராம் சொல்கிறான், ஆப்தோ ஆப்தோ ஈதுக்கே சாந்து ஹோகி, நீயும் வந்து ரேர் மூணாக ஆகிட்ட, அதாவது வந்து நீ வந்து பெருநாள் நிலவு மாதிரி ரொம்ப ரேர் ஆகிட்ட பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்கிறான். இந்த ப்ராவப்கான எக்ஸ்ப்ளனேஷன் கிளியர் கட்டாக சொல்ல முடியாது, இது நீங்கள் புரிஞ்சுக்க தான் முடியும். அப்போ நீயும் ஈத் கி சாந்து, அதாவது பெருநாளுடைய நிலவு, நிலவுனா சாந்து, ஹோகி ஆகிட்ட, அதாவது நீயும் ரேர் மூணாக ஆகிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆக் லகே தப் கோடே ஹுவான், இது அப்புறமா பார்க்கலாம், மீனிங் கடைசியில் சொல்கிறேன், அப்போ தான் புரியும் உங்களுக்கு. ப்ராக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் விட்டுறலாம், பிரச்சனை கிடையாது. கோபால்தாஸ் சால்பர் தோ கேள்தா ரஹா, கோபால்தாஸ் என்ன பண்ணா, சால்பர் அப்படின்னா வருஷம் ஃபுல்லாக, பர்னா ஃபுல்லான்னு அர்த்தம், ஓல்னு அர்த்தம், ஹோல்னு சொல்லுவாங்கள்ல. சால்பர் அப்படின்னா வருஷம் ஃபுல்லாக. தோ கேள் ரஹா தா, கேள்தா ரஹா, அவன் என்ன பண்ணான், கோபால்தாஸ் என்ன பண்ணால் வருஷம் ஃபுல்லாக, ஃபுல் இயரும் என்ன பண்ணான், கேள்தா ரஹா விளையாடிட்டே இருந்தான். ரஹானா இருந்தான், கேள்தா ரஹானா விளையாடிட்டே இருந்தான். ஜப் அப்படின்னா எப்போ, எப்போ பரீட்சா சிற்பர் ஆகி, எப்போ வந்து எக்ஸாம் வந்து சிற்பர் தலைக்கு மேலே வந்துச்சோ, சிறுனா தலை, ஆகைனா வந்துச்சு, எப்போ பரீட்சா சிற்பர் ஆகி, எப்போ வந்து எக்ஸாம் தலைக்கு மேலே வந்துச்சோ அப்போ. தோ தென் தின் ராத் ஏக்கர்கே படினே பைட்டா, தின் ராத் அப்படின்னா நைட் அண்ட் டே அண்ட் நைட்டா, டேனா தின்னு, ராத்னா நைட்டு, டே அண்ட் நைட்டா, ஏக்கர்கே படினே பைட்டா வெறும் படிச்சுட்டே உட்காந்துட்டான். ஏக்கர்கே அப்படின்னா அவன் பண்ண ஒரே வேலை, ஏக்கர்கேனா ஒன்றே ஒன்று தான் பண்ணான், அது என்னன்னா படினே பைட்டா படிச்சுட்டே உட்காந்துட்டான். ஓகே, ஜப் எப்போ பரீட்சா சிற்பர் ஆகி, எப்போ எக்ஸாம் தலைக்கு மேலே வந்துச்சோ, தென் அப்போது, தின் ராத் நைட் அண்ட் டேவா, ஏக்கர்கே படினே பைட்டா அவன் பண்ண ஒரே வேலை படிச்சுட்டே உட்காந்துதான். இஸ்ஸே தேக்கர் இதை பார்த்துட்டு, இஸ்ஸே இதை, தேக்கர் பார்த்துட்டு, உஸ்கே பாயி அவனோட பாயி, உஸ்கே பாயினே அவனோட பாய் சொன்னான். அதாவது என்ன நடந்தது அப்படின்னா, கோபால்தாஸ் வந்து வருஷம் ஃபுல்லாக வந்து விளையாடிட்டே இருந்தான். எப்போ எக்ஸாம் வந்து தலைக்கு மேலே வந்துச்சோ அப்போ டே அண்ட் நைட்டாக அவன் பண்ண ஒரே வேலை வந்து படிச்சுட்டே உட்காந்துதான். அதை பார்த்துட்டு அவனோட பிரதர் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஆகலகே த கோடி ஹுவான்
அப்படின்னா எடுத்துக்கலாம். ஆகு லகே அப்படின்னா நெருப்பு, ஆகுனா நெருப்பு, தப்புனா எப்போ, கோடி அப்படின்னா என்ன அர்த்தம்னா கிணறு, ஹுவான் அப்படின்னா தோன்றுறது. அதாவது நெருப்பு வந்துட்ட பிறகு கிணறு தோன்றுறது மாதிரி இருக்குது நீ பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதாவது நெருப்பு வந்துருச்சுன்னா நம்ம தண்ணியை தான் தேடணும். அப்போ தான் கிணறையே வெட்ட தொடங்கினா அது எப்படி இருக்கும்? ஸோ நெருப்பே வந்துருச்சு அப்போ தான் நீ வந்து கிணறையே வெட்ட தொடங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிண்டல் பண்ணுறான். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஹவன் கர்னே ஹவன் கர்த்தே ஹாத் ஜல்னா. ஸோ மீனிங் கடைசியாக பார்க்கலாம், அப்போ தான் புரியும். सेठ जी ने टाइफाइड से पीड़ित मनुष्य की सेवा की. सेठ जी என்ன பண்ணுறாரு? सेठ जीன்றது ஒரு பேர். सेठ जी என்ன பண்ணுறாரு? सेठ जी ने என்ன பண்ணுறாரு? டைஃபாய்டு சே பீடித், டைஃபாய்டு பாதித்த, பீடித் அப்படின்னா அஃபெக்ட் ஆன, பாதித்த, டைஃபாய்டு பாதித்த மனுஷோக்கி மனுஷனுக்கு சேவாக்கி சேவை பண்ணாரு. சேட்ஜி என்ன பண்ணாரு? டைஃபாய்டால் பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு சேவாக்கி சர்வீஸ் பண்ணாரு. உஸ்கோ ஸ்வயன், அவர் செல்ஃப், ஸ்வயன் அப்படின்னா செல்ஃப்னு அர்த்தம். உஸ்கோ ஸ்வயன் அவரோட செல்ஃபுக்கே என்ன ஆயிடுச்சு? உஸ்கோ ஸ்வயன் அவரோட செல்ஃபுக்கே டைஃபாய்டு ஹோகையா, டைஃபாய்டு வந்துருச்சு. ஸோ வந்து அவர் வந்து டைஃபாய்டு பாதித்த மனுஷனுக்கு சேவை பண்ணிட்டு இருந்தார், அவரோட செல்ஃபுக்கே டைஃபாய்டு வந்துருச்சு. ஸோ தென் லோகு கஹனே லகே, கஹனே அப்படின்னு சொல்கிறது, லகேனா சொல்லிகிட்டே இருந்தாங்க, கண்டினியூஸாக பண்ணுறது ஒரு விஷயத்த, லகேனாலே கண்டினியூஸாக பண்ணுறது. லோகுனா மக்கள், மக்கள் என்ன சொல்ல தொடங்கிட்டாங்க அப்படின்னா, ஹவன் கர்த்தே ஹாத் ஜல்கையா. ஹவன் அப்படின்னா ஒரு ப்ரேயரு, பூஜா அந்த மாதிரி விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஏதோ ப்ரேயரோ பூஜை ஏதோ ஒன்று பண்ண போயிட்டு தன்னோட கையே சுட்டுக்கிட்டு கதையாக இருக்குது உன் கதைன்றாங்க. அதாவது வந்து இப்போ கற்பூரம் கொளுத்துறதுக்காக போயிட்டு தன்னோட கையை சுட்டுக்கிட்ட கதையாக இருக்குது உன் கதை, அந்த மாதிரி சொல்கிறாங்க. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? ஏதோ ஒன்று பண்ண போயிட்டு ஒன்னையே சுட்டுக்கிட்டியே அப்படின்னு சொல்கிறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட்டு கபி காடி நாவ் பர், கபி நாவ் காடி பர். ஓகே, மீனிங் பார்க்கலாமா? நாராயண் ஜி ஸ்கூட்டர் பர் ஜா ரஹே தே. நாராயண் ஜி என்ன பண்ணார்? ஸ்கூட்டர் பர், ஸ்கூட்டர் மேலே, சார் ஸ்கூட்டரில், ஜா ரஹே தே போயிட்டு இருந்தார். நாராயண் ஜி என்ன பண்ணார்? ஸ்கூட்டரில் போயிட்டு இருந்தார். ஓகே, ராஸ்தேமே அவர் வழியில், ராஸ்தே அப்படின்னா வழி, வழியில் உன்கே ஸ்கூட்டர் பிகட் கயி, உன்கே ஸ்கூட்டர் அவருடைய ஸ்கூட்டர் பிகட் கயி வீணாக போயிடுச்சு, ஸ்பாயில் ஆயிடுச்சு. பேச்சாரிக்கோ, பேச்சாரி அப்படின்னா புவர் மேன் அப்படின்னு அர்த்தம். ஸ்கூட்டர் தகேலேக்கர் லானே படி, ஸ்கூட்டரை என்ன பண்ண, தகேலேக்கர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா புஷ் பண்ணி, லானே படி அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணார். இந்த பிச்சைக்காரர், அதாவது பிச்சைக்காரர் புவர் பர்சன் என்ன பண்ணார்? அந்த ஸ்கூட்டரை தள்ளி அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்தார், அதை ஒர்க் பண்ண வச்சார். ஸோ திரும்ப பார்க்கலாமா? நாராயண் ஜி ஸ்கூட்டர் பர் ஜா ரஹி தி, நாராயண் ஜி வந்து ஸ்கூட்டரில் போயிட்டு இருந்தார். ராஸ்தாமே உனக்கு ஸ்கூட்டர் பிகாட் கயி, வழியில் அவரோட ஸ்கூட்டர் வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சு. அப்போது பேச்சாரிக்கோ ஸ்கூட்டர் தக்கீலேக்க லானேப்படி, பேச்சாரியோட போர் பர்சன் அந்த ஸ்கூட்டரில் தள்ளி அதை ஸ்டார்ட் பாயிண்ட்டுக்கு, அதாவது அதை செயல்பட வச்சார். உன்கே ஏக் மித்திரத்தினே கஹா, அவருடைய ஏக் மித்திரத்தினே கஹ, அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்கிறார். இதை பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, கபி காடி நாவ் பர், கபி நாவ் காடி பர். சம்டைம்ஸ் கபினா சம்டைம்ஸ், காடி நாவ் பர், காடினா வண்டி, நாவுனா கப்பல். சில டைம் வந்து வண்டி கப்பல் மேலே, சில டைம் வந்து கப்பல் வண்டி மேலே அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது வந்து யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? யார் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலுமே அவங்களோட ஹெல்ப் வந்து சின்னவங்களோட உதவி கூட தேவைப்படலாம். எவ்வளோ பெரிய போட்டு வந்து போட்டு என்னதான் வண்டியையே இழுத்துட்டு போகிற சக்தி கொண்டாலுமே அந்த போட்டே ஒரு சில டைம் வண்டி மேலே ஏறிட்டு போகிற டைம் வரும், அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அவர் ஸ்கூட்டரில் போயிட்டு இருந்தார், அவர் என்னதான் ரிச் பர்சனாக இருந்தாலுமே அவருக்கு ஒரு புவர் பர்சனோட ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு, அதுதான் அதோட மீனிங். நெக்ஸ்ட் பாருங்கள். कुआं प्यासे के पास नहीं जाता. गोपाल ने अपने दोस्त से कहा, गोपाल अपने दोस्त से அவனோட ஃப்ரெண்டு கிட்ட कहा சொன்னா, भाई ब्रदर तुम्हारी इस पुस्तक को मैं पढ़ना चाहता हूँ. तुम्हारी इस पुस्तक, உங்களுடைய இந்த புக்கை மே படுனா சாகுதா ஹூ, நான் படிக்க விரும்புகிறேன். மே படுனா நான் படிக்க, சாகுதா ஹூ விரும்புகிறேன். அதாவது பிரதர் உங்களோட இந்த புக்கை நான் படிக்க விரும்புகிறேன். கிருப்பியா கர்கே, கிருப்பியா அப்படின்னா ப்ளீஸ். ஓகே, மேரே கர் பர் தே ஜானா, என்னை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக விடுங்க. மேரே கர் பர் என்னோட வீட்டுக்கு, தே ஜானா எடுத்துகிட்டு போக விடுங்க. தேனா கொடுங்க, ஓகே, எடுத்துகிட்டு போக விடுங்க. ஓகே, ஸோ மேரே கர் பர் தே ஜானா, என்னை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக விடுங்க. ஸோ இசே சுன்கர், இதை கேட்டுட்டு தோஸ்தனே கஹா, ஃப்ரெண்டு சொல்கிறாரு. ஓகே, என்ன நடந்தது? கோபால்னே அப்படி தோஸ்து சே கஹா, கோபால் அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறான். என்ன சொல்கிறான்? பாயி துமாரி இஸ் புஸ்தக்கோ மே படினா சாஹதா ஹூம். பிரதர் உங்களோட இந்த புக்கை நான் படிக்க விரும்புகிறேன். கிருப்பியா கரேக்கே ப்ளீஸ்,
मेरे घर पर दे जाना என்னை வீட்டுக்கு எடுத்துட்டு போக விடுங்க. இஸ்ஸே சுன்கர் தோஸ்தனே கஹா. இதை கேட்டுட்டு அவன் ஃப்ரெண்டு சொல்றான், ஆஜி குவான் பியாசி கே பாஸ் நஹி ஜாத்தா. அதாவது கிணறு இருக்கவங்க வந்து தாகத்தோட வீட்டுக்கு போறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. குவான் அப்படின்னா கிணறு, பியாசி கே அப்படின்னா பக்கத்துல இருக்குது ஆள், பாஸ் நஹி பாஸ், அதாவது கிணறு பாஸ் நஹினா பாஸ்னா பக்கத்தில் இருக்குது, பியாஸ் அப்படின்னா தாகம். ஸோ கிணறு பக்கத்துலேயே வச்சுருக்கவன் தண்ணி தாகத்தோடு போக மாட்டான் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா இன்னும் அர்த்தம் அப்படின்னா, நான் உன்னை ஃப்ரெண்டுடா, உன்னை எப்படிடா நான் வெறும் கையோடு அனுப்புவேன், கிணறு இருக்கவன் தண்ணி எடுத்துகிட்டு போவான் தாகத்தோடு போக மாட்டான்டா, அது மாதிரி நான் உன் ஃப்ரெண்டு, உனக்கு கொடுக்காம எப்படி இருப்பேன்றது இன்டைரக்டாக சொல்கிறார். அவ்வளோதான் அது மீனிங். ஓகே. लकड़ी के बल बंदरिया नाचे. लकड़ी के बल बंदरिया नाचे मीनिंग कடைசியாக பார்க்கலாம். ரவீந்திரனுக்கா காரிய படா அசந்தோஷ் தான். ரவீந்திரனுடைய காரியம் அப்படின்றது வேலை இங்கே குறிக்குது. ரவீந்திரனுடைய வேலை படா அசந்தோஷ் ஜனக் அப்படின்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத, திருப்தி இல்லாததா இருந்தது. ரவீந்திரனுடைய வேலை வந்து ரொம்ப வந்து திருப்தி இல்லாமல் இருந்தது. ஏக் தின் ஒரு நாள் சாஹப்னே, அவரோட சாஹப்னா பாஸ், உஸ்ஸே புலாக்கர் நௌக்கரி சே நிக்கால் தேனேக்கு தப்கி தி. சாஹப் அந்த பாஸ் என்ன சொல்றாரு, உஸ்ஸே அவன்கிட்ட, புலாக்கர் உஸ்ஸே புலாக்கர் அவனை கூட்டுட்டு, நௌக்கரிசே சர்வன்ஸ்லேருந்து ஒர்க்கர்லேருந்து, நிக்கால் தேனே கி துப்பு கீதி. நிக்கால் தேனே அப்படின்னா வெளியேற்ற போறேன்னு, துப்பு கீதி தம்கீதி அப்படின்னா அவனை பயப்படுத்தினாரு. அதாவது ரவீந்திரனுக்கா காரிய படா அசந்தோஷ் ஜனக்தா. ரவீந்திரனுடைய வேலை பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து திருப்தி டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. ஒரு நாள் ஏக் தின் சாஹப்னே, ஒரு நாள் பாஸ் என்ன பண்ணாரு, உஸ்ஸே புலாக்கர் அவனை கூப்பிட்டாரு, நௌக்கரிசே நிக்கால் தேனே, அதாவது வேலைக்காரங்க சர்வன்ஸு ஒர்க்கர் எல்லாமே நௌக்கரி தான். ஸோ ஒர்க்கர்லேருந்து நிக்கால் தேனை எடுக்க போறேன்னு சொல்லிட்டு தம்கீதி அதாவது பயமுடுத்தினாரு. உஸ் தின் சே அந்த நாளிலேருந்து ரவீந்தர் என்ன பண்ணா, ராதின் காமே லகா, டே அண்ட் நைட்டா காமே லகா ஒர்க்லேயே இருந்துட்டான். ஓகே. ஸோ ரவீந்திரர் வந்து ரொம்ப வந்து டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். ஒரு நாள் அவரோட பாஸை அவனை கூட்டிட்டு வந்து ஒர்க்கர்லேருந்து உன்னை நீக்க போறேன்னு சொல்லிட்டு பயமுடுத்தினாரு. அந்த நாளிலேருந்து இந்த ரவீந்தர் வந்து ராதின் டே அண்ட் நைட்டாக காமேலாக ஒர்க்லேயே உட்காந்துட்டான். ஸோ இதுக்கான பராவர் பார்த்தீங்கன்னா லக்கடி கே பல் பந்தரியா நாச்சே. ஸோ லக்கடி கே பர் அப்படின்னா பந்தரியா நாச்சே, பந்தரியா அப்படின்னா குரங்கு, நாச்சே அப்படின்னா ஆடுது, லக்கடி அப்படின்னா போர்டு. அதாவது வந்து இப்போ